ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் மாறுகிற பொழுது எல்லாமே அவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற ஒரு காரியம், 50 வருடங்கள் எப்படி ஓடினது என்று தெரியவில்லை. ஆனால் இந்த 50வது ஆண்டை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறதற்கு ஆரம்பத்திலே நாங்கள் பட்ட பிரயாசங்கள், உழைப்பு கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஹல்லேலூயா. சரீரத்திலே வருகிற வேதனைகளை தாங்கிக் கொள்ளலாம். இந்த மனதிலே வருகிற காயங்கள் இருக்கிறது பாருங்க, அது மிகவும் கடினமாக அதை தாங்கிக் கொள்ளுகிறதற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஊழியம் ஆரம்பித்தோம், நடத்தினோம். ஆனாலும் எங்களோடு இருந்தவர்கள் செய்த காரியங்கள், எங்களை விட்டு பிரிந்து போன காரியங்கள், தூரமாய் போகிற காரியங்கள், அல்லது எங்களுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் கேள்விப்படுகிற பொழுது, பார்க்கிற பொழுது உண்மையிலே உள்ளமெல்லாம் உடைந்து, ஆரம்பத்திலே இருந்தவர்கள், தரிசனம் பெற்றவர்கள், கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்கள் இடையிலே பிரிந்து போய் எங்களை, அதாவது ஊழியத்தை அப்படியே சீர்குலைக்கிற ஒரு காரியங்கள் நடக்கிற பொழுது ஒரு பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நாம் நாம் துணையென நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை நட்டாற்றில் விட்டாரையா. எங்க 2 பேரையும் விட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. முதல்ல ஆரம்பத்தில் இருந்தவங்கெல்லாம் எங்களை விட்டுட்டு போகலாம். அவங்க ஏர்ஃபோர்ஸில் அந்த அவங்களோட டியூட்டி முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவங்களை இங்கே வைக்க முடியுமா? நமக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கெல்லாம் பணம் இல்லை. ஆகவே அவரவர்களுடைய ஊருக்கு போனார்கள். ஆனால் ஒரு காரியம், சகோதரனுடைய தாயாருடைய ஜெபத்தை கர்த்தர் மறக்கவில்லை. ஆகவே யாரெல்லாம் ஆரம்பத்தில் இந்திய விமானப்படையிலே யூனிஃபார்ம் போட்டு போர் வீரர்களாக இருந்தார்களோ அத்தனை பேரும் இப்பொழுது இயேசுவின் யூனிஃபார்ம் போட்டு இயேசுவினுடைய படையிலே இன்றைக்கு எல்லா இடங்களிலும் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டார்கள், மற்றவர்கள்லாம் ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தாமஸ் கணேசன் இந்த ஐக்கியத்தில் வந்து சேர்ந்த உடனே, நான் தான் சிபிஎம்லேருந்து வந்து சொன்னேன்ல 6 வருஷம், ஏதாவது பண்ணுவேன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், நல்லா கல்லூலி மங்கன் மாதிரி உட்காந்துருப்பேன், சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். உங்களை மாதிரி இல்லை, நீங்களும் அநேகர மாதிரி. ஹல்லேலூயா. ஒரு ஜெபம் கூட, அதாவது அவங்க ஜெப குறிப்பெல்லாம் சொல்லி ஜெபிக்கிற பொழுது, அதான் யாரும் இருக்காங்களே எல்லாம் ஜெபம் பண்ணட்டும்னு இவர் பார்த்து கொண்டே இருந்தார் என்னை. கர்த்தர் தான் அவரை அப்படி பார்க்க வச்சிருக்காரு. என்ன சொன்னார், ஒரு நாள் ஒரு வீட்டு ஜெப கூட்டத்தில் இந்த குறிப்புக்காக ஆசீர்வாதம் ஜெபிப்பார்ட்டார். எனக்கு, அதாவது கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா கூட ஆண்டவரே என்ன ஜெபம் பண்ணலான்னு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகலாம். திடீர்னு சொன்ன உடனே வேர்த்து அப்படி ஓது, அப்படியே உள்ளவெல்லாம் சூடாகி எப்படியோ இந்த கேட்ட ஜபங்கள்லாம் வச்சு ஒரு ஜபம் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ஆத்திரம். அதான் முதல்ல சொல்லியிருக்கணும், சொல்லலை. திடீர்னு இப்படி வந்து என்ன பண்ணுறது, தூக்கி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபம்தான். முடிஞ்ச உடனே வந்தார், ஆசீர்வாதம் கோபமானு கேட்டார். இப்படி சொன்னேன்னு உங்களுக்கு கோபமானது? நம்ம பொய்யெல்லாம் சொல்கிறதில்ல. ஆமாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு? நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதுலையுமே இன்வால்வ் ஆக மாட்டீங்க. அதனால் கர்த்தர் சொன்னார் உங்களை சொல்ல. உண்மையிலேயே அன்று திறந்த வாய் இன்று வரை மூடலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த கார்மெண்ட் இந்தியா மேலே எனக்கு எவ்வளவு பற்று இருக்கணும் இல்லையா? ஒரு ஊழியக்காரனாக உருவாக்குகிறதுக்கு அந்த கார்மெண்ட் இந்தியா எனக்கு உதவி செய்யுது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன்ல, சிலரை பார்த்த உடனேயே பிடிக்காம போகும், அப்படித்தானே? அவங்க ஒன்றும் தமக்கு தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க, பார்த்த உடனேயே ஒரு வெறுப்பு வந்துடும். அப்படி இருக்காங்க. சிலரை பார்த்த உடனே அவங்க நமக்கு எந்த உதவியும் செஞ்சிருக்க மாட்டாங்க, அப்படியே நம்முடைய இருதயம் ஒன்றாகும். அப்படிதான் எங்க 2 பேருக்கும். ஹல்லேலூயா.
பார்த்தோம், ஒன்றும் இல்லை. அப்படியே கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சு, நாங்கள் இருவரும் ஒருவராக மாறுகிற ஒரு ஆவி எங்களுக்கு வந்தது, இன்று வரை இருக்கிறது. அதுக்கு ஒரு சாட்சி சொல்லட்டுமா? இன்றைக்கு காலையிலே வந்தவர்களுக்கு தெரியும், ஆராதனையிலே சங்கீத ஆலோசனை அவர் கொடுத்தார், தேவ செய்தியை நான் கொடுத்தேன். நான் சென்னையிலிருந்து கொண்டு வந்தேன், அவர் கோவையிலிருந்து கொண்டு வந்தார். ஒன்றும் பேசிக்கல, என்ன பண்ண வர்ற, அவர் என்ன செய்தி கொடுக்க போறான்னு தெரியாது, நான் என்ன செய்தி கொடுக்க போறேன்னு சொல்லி. ஆனால் எங்கள் இருவருடைய ஆவியும் ஒன்றாய் இருக்கிறதற்கு அடையாளம் என்ற செய்தி. சங்கீத ஆலோசனையிலே அவர் ஆலோசனை கர்த்தர் என்று கர்த்தரை சொல்லும் பொழுது அந்த ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்க வேண்டும் என்று அவர் சொன்னார். எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தி தான் என்னுடைய செய்தி. எப்படி வச்சு பார்த்தீங்களா, ரெண்டும் இணைந்து போனது. இது ஒரு தனி கோணத்திலும் அது ஒரு தனி கோணத்திலும் போகவில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை இணைத்து நடத்துகிற பொழுது இந்த ஊழியம் இப்படித்தான். தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் நினைச்சீங்க இல்லை, நான் நினைச்சேன் நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் நினைச்சேன் நீங்கள் சொல்லிட்டீங்க, அவர் நினைப்பார் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. அதனால் அவர் தலைவர், நான் நிர்வாக இயக்குனர். ஹல்லேலூயா. இப்படித்தான் இந்த ஊழியம் இதுவரைக்கும் நடந்து வந்திருக்கிறது என்று சொல். கவர்மெண்ட் இந்தியாவை குறித்து கர்த்தர் என்ன தீர்மானித்தாரோ அதில் ஒருத்தராலும் வளைக்கவோ நிமிர்த்தவோ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன கடைசியில் அப்படின்னு பார்த்தா, ரெண்டு பேருடைய மனமும் ஒன்று போல் இருக்கிறது எல்லா காரியத்திலும் என்று சொல்லுது. அவங்க வீட்டில் என்ன நடந்தாலும் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய வீட்டில் என்ன நடந்தாலும் தெரியும். ஊழியத்தில் மட்டும் இல்லை, எல்லா காரியங்களிலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பிணைப்பை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. நாங்கள் ரெண்டும் அண்ணன் தம்பி இல்லை. ஏன்னா அண்ணன் தம்பியா இருந்திருந்தா அண்ணன் என்னடா தம்பி என்னடா இந்த அவசரமான உலகத்திலே அப்படின்னு போயிடும். அப்படித்தானே இன்னைக்கு பிரிஞ்சு போகுது. மோசையும் ஆரோனுமே முட்டிக்கிட்டாங்கன்னா நம்மெல்லாம் எந்த மாதிரி. ஆனால் தமிழ் ஒரு பழமொழி சொல்வார்கள், மச்சான் துணை இருந்தால் மலையேறி போகலாமா. அதனால தான் ஒரு கவிஞன் பண்ணும்போது, மச்சான் நீயும் மச்சினன் நானும் சேர்ந்திருந்தா தூள் பறக்குமா. இன்றைக்கு தூள் பறக்கும், அதுக்கு மேலே போகாதீங்க. இந்த சில லைன் மட்டும் போட்டோன்னா அதோடு நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் அந்த அங்கெல்லாம் காட்சிக்கெல்லாம் போகக்கூடாது. என்ன சொல்கிறோமோ அது உங்களுக்கு புரிகிறதற்காக சில காரியங்களை சொல்லுவேன், அவ்வளோதான். தூள் பறக்கும். கர்த்தர் இந்த ஊழியத்தை தூள் பறக்க வைத்தார் என்று சொல்றார். அடுத்ததாக ஒரு காரியம், அவர் ஒரு தீர்மானம் பண்ணார். எனக்கு வருகிற பென்ஷன்ல என் குடும்பத்தை நடத்துவேன், இந்த ஊழியத்தில் வருகிற காணிக்கை தசம்பாங்களை கொண்டு ஊழியத்தை செய்வோம். என்கிட்ட சொல்லலை நீங்கள் அப்படி செய்யுங்கன்னு. இதே எண்ணம் எனக்கும் வந்தது. ஆவடியிலே சபையை ஆரம்பித்த பொழுது நான் கர்த்தரோடு பண்ண தீர்மானம், இந்த காணிக்கையிலிருந்து ஒரு பைசா கூட நான் என்னுடைய குடும்ப செலவுக்கு எடுக்க மாட்டேன். அதில் வருகிற முழு காணிக்கையும் ஊழியத்தில். ஏன்னா எனக்கும் பென்ஷன் வருது, என்னுடைய பென்ஷன் எனக்கு போதும். அதனால் இந்த ரெண்டு பேருடைய சிந்தையும் பார்த்தீங்களா, யாரும் சொல்லலை, ஆவியானவர் சொன்னதுனால செஞ்சு. ஹல்லேலூயா. ரெண்டு பேருக்கும் ஒரு இது காரியம். ஏனென்றால் என்னை கர்த்தர் கான்பூருக்கு கொண்டு போனதன் நோக்கம் வட இந்தியாவை குறித்த ஒரு நிலையை எனக்கு காண்பித்து, மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிற அந்த ஜனங்களுக்கு யார் சுவிசேஷத்தை சொல்லுகிறது என்கிற ஒரு காரியம். அதற்கு ஜெம்ஸ் ஸ்தாபனம் சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமாராலே அங்கே ஆரம்பிக்கப்பட்டு நிறைய இடங்களிலே அவர்கள் ஊழியங்களை செய்கிறார்கள். கர்த்தர் அவரோடு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இந்த பாரத்தை கொடுத்த அப்படின்னாலே, முதலாவதாக அவர்கள் எனக்கு தெரியாது, ஆனால் கான்பூரில் போய் கவர்மெண்ட் இந்தியா தனி ஆளாக, வேற உதவிகள் கிடையாது, அங்கே கான்பூரை ஆண்டவருக்கு ஒரு அசைவை ஏற்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். ஏன்னா எங்களுக்கு குருசேட் நடத்தி நடத்தி என்ன ஆயிடுச்சுது, பழகி விட்டதுனால 81, 82 2 வருடங்களும் குருசேடே தான். எப்படியாவது ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா எங்கேயாவது ஒரு குருசேட் நடத்தி காரியங்களை செய்திருந்த அப்படின்னாலே, அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே அங்கே போன போது
சும்மா சொல்லக்கூடாது. அங்கே ஒரு ஊழியக்காரர் இருந்தார், MV வர்கீஸ். யாரையும் மறக்கக்கூடாது, நன்றி மறக்கக்கூடாது. எனக்கு ஓடி அந்த லோக்கலில் ஓடி வருகிறதற்கு, என்னோடு இணைந்து எனக்கு உதவி செய்கிறதுக்கு MV வர்கீஸ்ங்கிற அந்த ஊழியக்காரர் மலையாளி. அவரோடு நான் என்ன பண்ணேன், இணையத்தக்கதாக கர்த்தர் உதவிச்சார். எங்கே கூப்பிட்டாலும், எப்படி நான் இவர் கூப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் ஓடினேனோ அதே போல அதுதானே எனக்கும் கிடைக்கும். நான் கூப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் அவர் ஓடி வந்து செய்து கான்பூரிலே 3 குருசேடுகள் நடத்துகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். யூபியுடைய தலைநகராக இருக்கிற லக்னோவிலும் ஒரு குருசேடை நடத்துகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அது ஒரு பெரிய அசைவு. அந்த அசைவை பார்த்தபோது வட இந்திய மக்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு தீராத ஆவல் என் இதயத்திலே வந்தபடினால், அதற்கு அப்புறம் 94லிருந்து ரெகுலராக வட இந்திய ஊழியங்களிலே வட இந்தியாவுக்கு போய் இந்த ஜென் ஸ்தாபனத்தோடு இணைந்து பணம் நாங்கள் செலவழிப்போம், கூட்டம் நாங்கள் நடத்துவோம், அதற்கு முழு உதவியும் ஜென்ஸ்லேருந்து எங்களுக்கு கிடைக்கும். அப்படி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் செய்தி கொடுப்பார்கள், பெரிய கூட்டத்தில், சின்ன கூட்டத்தில், சென்னையிலிருந்து போகிற நாங்கள் செய்திகளை கொடுப்போம். இப்படி ஒரு காரியம் செய்து இன்றைக்கு அங்கே ஒரு சாட்சி என்னவென்று சொன்னால், பீகாரிலே எந்தெந்த கிராமங்களிலே சுவிசேஷ கூட்டங்கள் நாங்கள் நடத்தினோமோ அத்தனை இடங்களிலும் இன்றைக்கு திருச்சபைகள் இருக்கிறது. அது ஜென் ஸ்தாபனத்தில் இருக்கிறது. இது சாட்சி. பேர் கவர்மெண்ட் இந்தியா இல்லை, ஏனென்றால் அவர்களை சப்போர்ட் பண்ணி பண உதவி செய்து அந்த சபைகளை உருவாக்குறது அவர்கள். ஆகவே நீங்கள் உங்கள் பேரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறோம். இன்றைக்கு அங்கே போனாலும் அந்த சாட்சி இருக்கிறது. தொடர்ந்து அந்த ஊழியங்களை செய்யும். அப்போ தான் தீர்மானம் ஒன்று பண்ணினோம். சகோதரர் செல்வராஜ் அவர்கள் சூலூர் சபையின் மூலமாக வருகிற வருமானத்தை கொண்டு தென்னிந்தியாவை பார்த்து கொள்ள வேண்டும். 3 ஸ்டேட், ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா. இன்னும் ஒன்று விட்டுட்டோம். தென்னிந்தியாவில் 4 ஸ்டேட் உண்டு இல்லையா? எதை விட்டோம்? ஆமாம், அவங்க நம்மளோட ஒத்து வரல. தண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி நம்ம ஜீவ தண்ணீர் அவங்களுக்கு கொடுக்குறது? அல்லேலூயா. அதனால் 3 ஸ்டேட்டை அவர் பார்த்து கொள்ளுகிறார். பீகார், யூபி 2 ஸ்டேட் வட இந்தியாவிலும், நேபாளத்தையும், பக்கத்து கண்ட்ரி, பக்கத்து நாடு, அதையும் கவர் பண்ணுகிறதுக்கு கர்த்தர் சென்னை சபைக்கு. அப்போ சென்னை சபையில் வருகிற வருமானங்கள் வட இந்தியாவையும், சூலூரில் சபையில் வருகிற வருமானங்கள் தென்னிந்தியாவையும் ஊழியத்தில் அல்லது ஜனங்களை சந்திக்கிறதுல அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கறதுல. உங்கள் பாஸ்டர் தான் இந்த 50வது ஆண்டில் வஸ்திரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் பாருங்கள். சும்மா அப்படி தனித்தனியாக இல்லை. வஸ்திரம், கார்மெண்ட்னா என்ன? வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்தது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ஆண்டு விழாவில் உங்களுக்கு வஸ்திரங்களையும் இந்த சபையிலே கொடுத்துருக்காரு. நாங்கள் கொடுக்கல. நாங்கள் யாருக்கு வஸ்திரம் கொடுத்தோம்னு சொன்னால், ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் இந்த பீகாரில் இருக்கிற ஏழைகளுக்கு, திருச்சபைகளிலே இருக்கிற ஏழை மக்களுக்கு எல்லாம் நிறைய பேர் ஏழை, நல்லா தெரியும். அவங்க பிழைப்புக்கு வெளியில் இருந்தானே அத்தனை பேர் இங்கே வந்து கிடக்கிறான். உங்கள் கோயம்புத்தூர், திருப்பூரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை. அவர்களுடைய அந்த திருச்சபைகளில் இருக்க ஏழைகளுக்கு மிஷனரிகள் மூலமாக ஒவ்வொரு வருடமும் சாரீஸ் அல்லது சின்ன பிள்ளைகளுக்கு சட்டை, இந்த வருஷம் என்ன கொடுத்தோம், போன வருஷம் என்ன கொடுத்தோம்னா கம்பளி ஆடை, இப்படி வஸ்திரங்களை கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கவர்மெண்ட் இந்தியாவுடைய ஊழியத்திலே நாங்கள் இருக்கிற ஒரு காரியம். நேற்றைய தினம் சரி, நம்ம செய்திக்குள்ள கடந்தலாம். நேற்றைய தினத்திலே சொன்ன செய்தி முடியவில்லை. ஆகவே அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம் என்று நினைக்கிறேன். என்கிட்ட கேட்டாங்க, 1 நாள் வேணுமா 2 நாள் வேணுமான்னு. நீங்கள் 3 நாளையும் கொடுத்துருந்தாலும் எனக்கு போதாது. ஹல்லேலூயா. சரி, அதுக்கு மேலே 2 தான், 2ஆ 1ஆன்னு கேட்கும்போது 3ன்னு கேட்கக்கூடாது இல்லையா? அதனால் 2 கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களோட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களையும் கொஞ்சம் விழிப்புணர்வுக்கு கொண்டு வருகிறதற்கு நான் விரும்பினேன். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. இப்போ ஓரளவுக்கு, முழுசுமாக இல்லை, கவர்மெண்ட் இந்தியா என்ன, எப்படி வந்தது, நாங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். ஜெபிங்க. இன்னும் எல்லாரும் ஊழியத்தில் எழும்ப வேண்டும். நான் சொன்னேன், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும்.
அதில் நிறைய அது பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் எடுத்து தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அழைக்கப்பட்ட அழைப்பு. முதல்ல சொன்ன, எனக்குரியவைகளை, எனக்கு லாபமாய் இருக்கிறவர்களை, எனக்கு ஆதாயமாய் இருக்கிறவர்களை இயேசுவுக்காக விட்டுவிட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவார் என் பின்னே வாருங்கள். சீஷர்கள் என்ன பண்ணாங்க? படவையும் தகப்பனையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதுதான் அழைப்பு. முதல் அழைப்பே அப்படிதான். தம்முடைய சீஷர்களை விட்டுட்டு வாப்பா எல்லாத்தையும் அப்படின்று அழைத்தார். இரண்டாவதாக நம்மை பரிசுத்தத்திற்கு தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்ப இந்த அழைப்பில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இருக்கணும். அதனால அந்த பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கிற காரியங்கள் சபைகளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அகன்று கொண்டிருக்கிறது. செழிப்பை குறித்து பேசுகிற பிரசங்கங்கள் தான் என்று சபைகளிலே நிறைந்திருக்கிறது. அது ஜனங்களுக்கு மிகவும் பிரியமாய் இருக்கிறது இல்லையா? அந்த காரியத்திலிருந்து பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. தரிசிக்க முடியாதுன்னா நீ பரலோகம் போக முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். பரலோகத்தில் யார் இருக்கா? கர்த்தர். கர்த்தரை தரிசிக்கிறதுக்கு முடியாதவன் பரலோகத்திற்கு போக முடியாது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யோவான் ஸ்நானகனை போல பரிசுத்தத்தை குறித்து பிரசங்க. ஆளை பார்த்து பயப்படக்கூடாது. கர்த்தர் சொன்னா சொல்லணும். சபையிலிருந்து எல்லாரும் போயிடுவாங்களா? போட்டும். என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோட புடுங்கப்படும். ஆண்டவர் சொல்லிக்கிற இது ஒரு காரியம். கண்ணாடியே வரும்போது என்னுடைய கண்ணாடி கீழே எங்கேயோ விழுந்துருக்குது. யாரோ சர்ச்சில் வந்தவங்க மிதிச்சுட்டு போயிட்டாங்க. அது ஃப்ரேம்லெஸ் கண்ணாடி. அதனால் என்ன ஆச்சுது? துண்டாக உடைந்து விட்டது. கொடுத்து இதை சரி பண்ணி கொடுங்கள் என்று சொன்னால் அந்த ஃப்ரேம் இல்லை. ஒரு 2-3 நாட்கள் ஆகும் என்று சொன்னார்கள். சரி, வீட்டில் பார்த்தோம். அப்படி ஒரு பழைய கண்ணாடி, ஆரம்ப கண்ணாடி உடைஞ்சு போனது தான். நான் அதை சரி பண்ணிட்டு அவசரத்துக்கு உதவுமே என்று சொல்லி எடுத்து பொறுத்துங்க. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் இருந்தும் காரியங்களை செய்கிறவர்கள். ஒரு புது கண்ணாடியை உடனே போயிட்டு எங்கேயோ வாங்கினா அது ஆர்டர் பண்ணால் 5 நாள் ஆகும். சரி, ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கணும். எங்கள் 2 பேருக்கும் திரும்ப இதுலேயும் ஒரு இணைப்பு இருப்பாங்க. அவரும் செகண்ட் ஹேண்டு தான் வாங்குவார், நானும் செகண்ட் ஹேண்டு தான் வாங்குவேன். ஹல்லேலூயா. அவர் கார் வாங்கினாலும் செகண்ட் ஹேண்டு, நானும் பைக் வாங்கினாலும் செகண்ட் ஹேண்டு. இப்படி தான் வாங்கி கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்குது. எதுக்கு? நமக்கு தேவைக்கு அது உதவுதா? அவ்வளோதான். ஹல்லேலூயா. 12 வருடங்களாக ஒரே காரை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அது என்னுடைய மகன் வந்த உடனே அவன் சொல்லி வாங்கினது அதுதான் எங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. பல வேலைகளை என்ன பண்ண சொல்லுவேன், வேறொரு கார் வாங்கிறோம்ப்பா. வேடாப்பா, இதே இருக்கட்டும் போகுதுப்பா. அவன் என்னுடைய சுபாவத்தில் தான் அவன் வளர்றான். ஹல்லேலூயா. அப்போ அடுத்தது, இந்த பரிசுத்தத்திற்கு அழைத்தவர் இந்த யோவான் ஸ்நானனை போல சொல்லுகிறார். ராஜா ஏரோது இவன் வேறா பேசாமல் இருக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, யோ அவன்கிட்ட போய் வம்பு பண்ணாதையா, அதிகாரத்தில் உள்ளவங்ககிட்ட வம்பு பண்ணாத அப்படின்னு சொன்னாலும் இவன் கேட்கலாம். பேலூன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறது உனக்கு நியாயம் அல்ல. தூக்கி உள்ளப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பரிசுத்தத்திற்காக அசுத்தத்தோடு ஒத்து போகாதவர்களாய் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிகள் அப்படிதான். உங்க சொந்தத்தில் யாராவது அசுத்தத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு ஒட்டி உறவாடுகிறத என்ன பண்ணிக்கணும்? ஒரு விசுவாசி எங்கள் சபையில் இருந்தார். நம்ம கார்மெண்ட் இந்தியா திருச்சபைகளில் இருக்கிற ஒரு பெண்ணை அவருக்கு நாங்கள் திருமணம் முடித்து வச்சோம். அந்த அம்மா வந்தாங்க.
நல்ல சாட்சி தான் சொல்லியிருந்தார் பாஸ்டர், ரொம்ப நல்ல பொண்ணு, ஊழியத்துக்கெல்லாம் உதவியாக இருக்குன்னு. ஆனால் அவர் தப்பு பண்ணிட்டாரு. அந்த இதில் சொல்லுவாங்கள்ல, இந்த ஜிமெயில் அப்படின்னு ஒன்று போட்டு காம்னு சொல்லுவோம் இல்லையா, ஜிமெயில் அந்த மாதிரி இவர் ஊழியத்துக்கு உதவியாக இருப்போம்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி ஒரு போடணுங்கிறத மறந்துட்டார். புரியலையோ? ஊழியத்துக்கு முன்னாடி போட்டால் என்ன? அட்டூழியம். அல்லேலூயா. வந்தாங்க. இந்த மனுஷனும் கொஞ்சம் தப்புகள்லாம் பண்ணுவான். ஆனால் சொன்ன உடனே அப்படியே மனம் திரும்பி பார்த்து தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு கொஞ்சம் திருந்துக்கிறதுக்கு முயற்சி செய்கிற சகோதரன். சரி, இவருக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் கேர்ள் வந்தால் அவனை அப்படியே கொண்டு போக முடியும் என்கிறதற்காக திருமணம் செய்து வச்சோம். வந்தது வச்சோம், உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா அப்படின்ன மாதிரி அவனை முழுசும் கெடுத்து. அதாவது பேராசை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்ததுனால எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விடுறதுனால, நாங்கள் ஒரு குடும்பத்தை, ஒரு இந்து குடும்பத்தை அவங்க பிசாசின் பிடினாலே, பில்லி சூனியத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்தவளை இரவும் பகலும் தூங்காமல் ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் போராடி அந்த மந்திரவாதிகளுடைய அந்த கட்டுகளை எல்லாம் அறுத்து கர்த்தருக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. போராட்டம் எங்களுடையது, விடுதலை கொடுத்தது கர்த்தர். அவங்க இப்போ சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. இவங்க வந்தாங்க. இவங்களுடைய காரியம் என்னவென்று சொன்னால், உடனே போய் அந்த குடும்பத்தோடு ஒட்டி கொண்டார். நல்ல திறமை இருக்குது பாருங்க. நம்ம ஊழியக்காரங்கள அல்லது விசுவாசிகளுக்கு இல்லாத ஒரு திறமை என்னன்னு சொன்னால், அவங்க வீட்டில் போய் காய்கறி நறுக்கி கொடுத்து சமையலுக்கு உதவி செஞ்சு அப்படியே கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணி சொல்லி என்ன நோக்கம் என்றால், அவர்களிடத்திலிருந்து எவ்வளவு பிடுங்க முடியும், பொய் சொல்லி ஏமாற்றி அந்த பணங்களை எல்லாம் எடுத்து அவங்க போயிட்டு 1 லட்சம் ரூபா எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் இவ்வளோ வட்டி தரோம்னு சொன்னாங்க. அந்த குடும்பம் நல்ல வேலை அந்த அவர் என்னிடத்தை கேட்டார், பாஸ்டர் 1 லட்ச ரூபா கேட்குறாங்க, உங்கள் சபையில் உள்ளதால் தானே, அதனால் கொடுக்கலாமா, அவங்க திருப்பி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த 1 லட்சம் உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை அது திருப்பி வரணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்காது. ஏன்னா கொஞ்ச நாள் நாங்கள் இவங்களை டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம், புரிந்து கொண்டோம். கர்த்தர் எங்கள் ஊழியக்காரனுக்கு ஒன்றும் சொல்லாமல் காரியத்தை செய்ய மாட்டார். ஊழியக்காரனத்தில் பொய் சொல்லலாம், ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்போ கடைசியில் பின்னால் ஒரு நாள் கேட்கணும்னு சொன்னார், அவர் என்ன பயங்கரமாக தொல்லை பண்ணி 25,000 ரூபா வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, உங்களுக்கு 25,000 ரூபாய் எள்ளு அப்படின்னு சொல்லிட்டோம். அது அப்படி தான். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் விற்று தரோன்னு வாங்கிட்டு விற்று வாயில் போட்டு கொண்டார்கள். இப்படி அநியாயம் பண்ணி கொண்டு, அதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் எங்கள் சபையில் இருந்த விசுவாசிகள் வீடுகளெல்லாம் போயிட்டு, உங்கள் நகையை கொஞ்சம் கொடுங்க, நகை போட்ட விசுவாசிகள்கிட்ட நகையை கொஞ்சம் கொடுங்க, அடமானம் வச்சு பணம் வாங்கி விட்டு கடன் இதை செலுத்திட்டு நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி, கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எங்கள்கிட்ட நகை கேட்டாங்க, நம்ம சபை விசுவாசின்னு கொடுத்தோம், கடைசியில் தரமாட்டேங்கிறாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் எங்களை தொந்தரவு. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஊழியக்காரனாக, சபையின் ஊழியக்காரன் நான் என்ன பண்ணணும்? பவுல் சொல்கிறான், வெளியில் இருக்கிறவளை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியம் அல்ல, உள்ளே இருக்கிறவனை குறித்து தீர்ப்பு செய்கிறது அல்லவா என்னுடைய காரியம். கூப்பிட்டேன், கண்டித்தேன், ஒழுங்காக பணத்தை கொடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நானே அவர்களுக்கு சொல்லிக் கொடுவேன். உடனே தலைமை சபைக்கு வந்தார்கள். தலைவர்கிட்ட போய் பார்த்து பேசி, இவருக்கு வேண்டாத வேலை தானே, நான் யாரை வேணாலும் ஏமாத்திட்டு போகிறேன், இவரையும் அதில் தலையிடணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். அவரையும் ஏமாத்திருக்க, அது அடுத்த விஷயம். இன்னும் ஒரு 5,000 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கணக்கெல்லாம் சரியாக வச்சுருப்பேன் நான். ஹல்லேலூயா. ஏமாத்துறவர் யாரை? தாமரத்துடைய தலைவரையே ஏமாத்துகிற ஒரு விசுவாசி. அப்போ இப்போ தலைவர் சொன்ன என்னட்ட அப்போ ஆசிரியர், எதுக்கு இந்த வேலை, அவங்க எப்படி வேணாலும் போகட்டும், எப்படி வேணுமானாலும் போகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவரால் பாதிக்கப்பட்டதும் என்னுடைய சபை விசுவாசி, அந்த விசுவாசிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமே, ஆகவே நான் அவர்களை கண்டிப்பேன், அவர்களை பணத்தை கொடுக்க சொல்லி கண்டிப்பண்ணுவேன் என்று சொல்லி அவங்களுக்கு கொடுத்த நெருக்கடியில் அந்த நகையை மட்டும் திருப்பி கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு காசு கொடுக்கல.
என்ன செய்வாங்க? அல்டிமேட் கடைசியில் என்ன ஆகும்? சபையை விட்டு வேறு சபைக்கு போவார். ஆனால் நான் கேள்விப்பட்டேன், எங்கள் சபையை விட்டு ஏசிஏ பெரிய சபையா அங்கே போனாங்க, அங்கே நிறைய விசுவாசிகள் இருக்காங்க, நிறைய பேரை ஏமாத்தலான்னு. ஆனால் அவருக்கு என்ன தெரிஞ்சதோ தெரியாது, ஆவியானவர் சொன்னார் என்ன தெரியல. இவங்க போயிருக்கிற 2வது வாரம் அவர் சபையில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. எப்படின்னா, விசுவாசிகள் வேறு விசுவாசிகளுக்கு கடன் கொடுத்து ஏமாந்தால் என்னிடத்தில் வரக்கூடாது. அவர் என்னை விட புத்திசாலி பிழைச்சிக்கிட்டார். அவர் சபையில் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? அங்கேயும் விட முடியாது. இப்போ எங்கேயும் இல்லை, எப்படியோ சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ரட்சிப்பை விட்டு போயாச்சு, கடை வைக்கிறவங்க அது வைக்கிறோம் இது வைக்கிறோன்னு ஒன்றுமே இல்லாமல் இப்போ உடல்நிலை சரியில்லாமல் மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமையில் இருக்கு. மனம் திரும்பி வரலாம் இல்லையா? வரலைன்னா கர்த்தர் ஒன்றுமே செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. இதுதான் இருக்குது பரிசுத்தம். பரிசுத்தத்தை கொடுத்து பிரசங்கிக்க வேண்டிய நாம், பரிசுத்த வஸ்திரத்தை கொடுக்க வேண்டிய நாம் அதை குறித்து சொல்லாமல் இருக்கலாம். ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் அவனுடைய குமாரருக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் உண்டு பண்ணுவாயாக என்று ஆண்டவர் சொன்னார். ஆரோனுக்கு ஒரு தகுதியான பரிசுத்தமான ஒரு வஸ்திரம். அப்படி லேவியராகமத்தில் நீங்கள் படித்து பார்க்குற பொழுது அல்லது யாத்திராகமத்திலையும் வருகிற பொழுது, ஆசாரியன் இறந்து போன உடனே அவனுடைய வஸ்திரங்களை எடுத்து அவனுடைய மகனுக்கு கொடுத்து, தகப்பனுடைய வஸ்திரங்கள் மகனுக்கு வர வேண்டும். அந்த வஸ்திரங்கள் ஊழியத்தை குறிக்கிறது, ஆசாரிய ஊழியத்தை குறிக்கிறது. தகப்பனுடைய ஊழியம் மகனுக்கு தான் வரணும். ஹல்லேலூயா. இது நியதி, இட் இஸ் லா, சட்டம். அப்ப கர்த்தர் விசுவாசிகளாய் இருக்கிறவர்களை ஊழியத்துக்கு எழுப்புகிறார் என்று சொன்னால், ஒன்று இவர்களோடு உடன் ஊழியம் செய்கிறதற்கு இணைப்பார், அல்லது அவர்களுக்கு வேறு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து தனியாக ஊழியம் செய்கிறதற்கு காரியங்கள் செய்வார். இந்த சபையிலே வந்து போட்டி போடுகிறதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. அப்ப அதுல உலக பிரகாரமான ஒரு காரியம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, 1 தீமோத்தேயு 2:10, தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். தகுதியான வஸ்திரம் தேவனுடைய பிள்ளைகள் அணிய வேண்டும். அதோடு சேர்த்து நாணம் என்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்படின்னா, நீங்கள் போட்டிருக்கிற வஸ்திரம் உங்களுக்கு நாணத்தை கொண்டு வரக்கூடாது. ஹல்லேலூயா. வெட்கத்தை கொண்டு வரக்கூடாது. இதுதான் அந்த தகுதியான வஸ்திரம். ஆனால் அதாவது நன்றாக உடலை மூடுகிற வஸ்திரம். இவர்கள் அத்தி இலைகளை தைத்து ஏவாள் உடை முதலில் தயாரித்தான். ஆண்டவர் அது பிடிக்கல. ஏன்னா இலை காஞ்ச உடனே என்ன ஆகும்? நிர்வாணம் தெரியும். ஆகவே தோல் உடைகளை உண்டு பண்ணி நிர்வாணத்தை மூடினார். தேவன் நிர்வாணத்தை மூடுவார், பிசாசு நிர்வாணத்தை திறப்பான். அவர்களுக்கு ஒளியை வஸ்திரமாக கொடுத்திருந்தால், நான் கொஞ்சம் இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன், இந்த பிசாசுக்கு ஆண்டவரை படைக்கும்போது அமையில்ல, அவன் அங்கே கூட இல்லை, இயேசு மட்டும்தான் கூட இருந்தாருன்னு வசனம் சொல்லுகிறது. ஆகவே ஆதாம் கரெக்டு, ஏவாள் எப்படி இருப்பா, அவருடைய சரீரம் எப்படி இருக்கணும், இந்த பார்வை அவனுக்கு அந்த ஒரு வேகத்தை கொண்டு வந்தபடினாலே அதை உறிஞ்சி பார்க்கணுங்கிறதுக்காண்டி ஒளி வஸ்திரத்தை எடுத்துட்டான். அப்படி தானே சொல்லுது வேதம். ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிற தேவன் ஒளியை வஸ்திரமாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். இருளான பிசாசினாலே ஒளியை ஊடுருவி நிர்வாணத்தை பார்க்க முடியவில்லை. நிர்வாணத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒளியை எடுக்கணும். இன்னைக்கு தான் நான் காலையில் பார்த்தது போல, உங்கள் இருதயத்தில் இருள் இருந்தால் நீங்கள் அசுத்தமானவர்களாக இருப்பீர்கள். தேவ ஒளி வந்துவிட்டால் நீங்கள் வெளிச்சமாக மாறுவீர்கள். உங்களுடைய அசுத்தங்கள் நிர்வாணங்கள் காணப்படாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஒரு காரியத்தில் நாங்கள்
சபைகளிலே போதிக்கிற ஒரு காரியம் விசுவாசிகளுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஊழியக்காரருடைய குடும்பம் அதில் வருது. இவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் தங்கள் சரீர அவயவங்களை காட்டுகிற ஆடைகளை அணிய கூடாது. சிஸ்டர் சாரண ஒரு வயது தெரியும். நான் அவங்கள சபைக்கு போகிற பொழுது அவங்களுக்கு ஒரு 33, 34 வயசு தான் இருக்கும். அவங்க பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வயதான காலத்தில் கூட நீங்கள் அவங்க சரீரத்தில் எந்த இடத்தையாவது நீங்கள் இப்போ சரீரத்தில் தோலை பார்க்க முடியுமா? அப்படி சேரீ கட்டினாலும் இங்கே ஒரு பின்னு, இங்கே ஒரு பின்னு, தலையை அப்படியே சுற்றி போட்டு இங்கே ஒரு பின்னு, கையை காலை தூக்கினா கூட என்ன ஆகாது. அவ்வளவு பரிசுத்தமான ஒரு சாட்சியாக அவர்கள் நின்றார்கள். இன்றைக்கு அதெல்லாம் சபையில் பிரசங்கிக்கிறது விட்டு விட்டதுனால எதுக்கு நாம் இவங்கள்ட்ட சொன்னால் எல்லாரும் கோச்சிக்கிட்டு வேறு சபைகள் இதெல்லாம் அலோவ் பண்ணுகிற சபைக்கு போய்விடுவார்களோ என்கிற பயத்தில் ஊழியக்காரர்கள் வாய்மூடி மௌனமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் அந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும், நீ அழிவாய். வசனம் எல்லாம் நமக்கு சொல்லுது, வசனத்துல கரெக்ட். அதனால தான் சொல்றேன், சின்ன பிள்ளைகளிலே பெற்றோர் சொல்லுகிற காரியம், சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளையிலேயே தகுதியான வஸ்திரத்தை போட பழக்கி விடுங்கள். இப்ப நீங்க அரைகுறை ஆடைகளை பிள்ளைகளுக்கு போட்டு விட்டால் அவர்கள் சரீரத்தில் இருக்க அந்த சென்சேஷன் போய்விடும். ஒரு உறுத்தல் இருக்கும் பாருங்க, உடம்பை காட்டும் போது அந்த உறுத்தல் போய்விட்டால் பெரிதான போதும் அந்த உறுத்தல் வராது. அப்புறம் அப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, பிசாசை எப்படிலாம் நிர்வாணத்தை வெளிப்படுத்தலான்னு ஆடைகளை குறைத்து கொண்டே போகிறான். முன்னாடி ஒரு ஃப்ராக் போடுவார்கள் அல்லது பாவாடை சட்டை போட்டாங்கன்னா இங்கே கீழே வரைக்கும் அந்த ப்ளவுஸ் இருக்கும். இப்போ பாவாடை போட்டாலும் சரி, பேண்ட் போட்டாலும் சரி, ஆண்கள் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கல் ஆகாது. ஏன்னா அவனுடைய உடல் அமைப்புக்கு அது ஒத்து வராது. ஆண் போட்டால் அவலட்சணமாய் தோன்றாது, பெண் போட்டால் சபலத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும். உன் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் முடிங்க. எந்திர கல்லுன்னு ஏதோ ஒன்று நினைக்காதீங்க. அம்மிக்கல் அல்லது ஆட்டுக்கல் தான் முக்கியமா. ஆட்டுக்கல்ல கழுத்தில் கட்டி கடலுக்குள்ள ஆழ்த்தணும். இதே இங்கே எழுதி வச்சிருக்காருன்னா பரலோகத்துக்குள்ள விடுவாரா? விட மாட்டார். ஒரு இல்லை கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வரும்போது பார்த்தா ஆஹா என்ன பரிசுத்தவான்கள், ஒயிட் அண்ட் ஒயிட் தான், எல்லாம் நீட் அண்ட் கிளீனாக இருக்குது. வெளியில் இப்போ அந்த வெளியில் போட்டு சபைக்கு வரும்போதும் அது என்ன ஆயிடுச்சு, உள்ளே வந்துடுச்சு. கேட்டால் ஃபேஷன் பாஸ்டர், உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள்லாம் அந்த காலம், நாங்கள்லாம் இந்த காலம், நாங்கள்லாம் அந்த காலம், பரலோகம் போகிற காலம், நீங்கள்லாம் இந்த காலம், நரகம் போகிற காலம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆடை நம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். முன்னால் எப்படி சொன்னாங்க, ப்ளவுஸ் போட்டாங்கன்னா நல்லா மூடியிருப்பாங்க, க்ளோஸ் நெக். ஏன்னா நான் கொஞ்ச நாள் டெய்லரிங் படித்தேன், அதனால் எனக்கு கொஞ்சம் டெய்லரிங் காரியங்கள் தெரியும். க்ளோஸ் நெக்குன்னு சொல்லி இந்த காலத்து வரைக்கும் அதை நெக் போடுற ஒரு ஃபேஷன், ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்னாச்சுது, போட் நெக் ஆச்சுது. போட்டுன்னா கொஞ்சம் அகலமாக போட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, இப்போ டோர் வச்ச ஜாக்கெட்டே வந்துடுச்சு. என்ன டோருங்கிறீங்களா? 2 கயிறு மட்டும் தான் பின்னாடி போகும். ஜன்னல் கொஞ்சம் பாதியாவது இருந்தது, அந்த பாதியும் இல்லை. எப்படின்னா பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா உருவிட்டு இருக்கிறான். உலகத்து பேஷன் சொல்லலாம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதே என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை தெரிந்திருந்தால் நான் ஃபேஷனுக்கு போக மாட்டேன். முன்னாடியெல்லாம் ஒரு இதில் லேசாக கிழிசல் இருந்தால் உடனே அப்படி போட்டு மூட்டி மறைச்சிக்குவோம். இப்போ நம்மளே கிழிச்சு விடுற அளவுக்கு அங்கே கிழிசல், இங்கே கிழிசல், இல்லை பேண்ட்டில் இங்கே முட்டிக்கிட்ட கிழிசல், தொடையில் கிழிசல், என்ன ஃபேஷன். பிசாசுக்கு செவி கொடுக்குறீங்களா, தேவனுக்கு செவி கொடுக்குறீங்களா? தேவ சத்தம் கேட்கிறதுக்கு
உங்களோடு போராடுகிற ஆவிகளை குறித்து நான் மத்தியான காலையிலே பேசினேன். என்னது? தேவனுடைய ஆவிக்கு கீழ்ப்பிடிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். முக்காடு போடுங்க, முக்காடு போடுங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. பவுலும் அதை பற்றி பெருசாக எழுதியிருக்கிறான். நோ ஆர்குமெண்ட். முக்காடு போடணுமா வேண்டாதாங்கிற ஆர்குமெண்ட்டே கிடையாது. முக்காடு போடலைன்னா முடிய விட்டிரு, மொட்டை அடிச்சுக்கோ, ஆம்பளை மாதிரி கிராப் கட் பண்ணிருன்ட்டார். அவ்வளோதான், முடிச்சிட்டார். இன்னைக்கு முக்காடு போட சொன்னால் அப்புறம் போகிறவர் போல இயேசு காணப்பட்டா உனக்கு ஏன் முக்காடே இல்லையா? உன்னை விட்டு அப்புறம் போகாம உள்ளே வருவாரு. பாடுறது நல்லா தான் இருக்கு, டான்ஸ் ஆட்டிக்கிட்டு. முக்காடு போடுங்கள். ஏனென்றால் உங்களை பார்த்து ஒருவன் இச்சைப்படாதபடிக்கு, சபலப்படாதபடிக்கு முக்காடு மூடுகிறது. ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணுக்கு அழகை கூட்டுகிறது அப்படி முடி. பொண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் தான். இல்லையா? ஒத்துக்குவீங்களா, ஒத்துக்க மாட்டீங்களா? முடி தான் ஆட்களுடைய அழகை காட்டுது. அந்த முடியை தான் மறைக்க சொல்கிறாரு. முக்காடு போட்டுன்னா உன்னுடைய முடி ஹேர் ஸ்டைல்லாம் தெரியவே தெரியாது. இதை புரிந்து கொள். முக்காடு போடுகிறது மொட்டை அடிக்கிறது மாதிரி தான் இருக்குது பார்க்குறவங்கள. அதனால தானே போட மாட்டேங்கிறோம். ஐயோ, யாரும் பார்த்தா எனக்கு மொட்டை அடித்த மாதிரி தெரியுதுன்னு போடாமல். இது ஒரு ஸ்டெப் மேலே போய் முக்காடு போடுன்னு போதகர் சொன்னால், என்ன நீ முக்காடு போட சொல்லுது, என் மாறாப்பையும் தூக்கி போடுறேன்னு போட்டாங்க. இந்த சுடிதார், சல்வார் கமீஸ் ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சு? மூடுகிறதற்கு ஒரு என்ன சேரீயில் மாறாப்பு இருந்தது. அதுக்கு பேர் முந்தானை. அப்படின்னா முன் தானை, முன்னால் இருக்கிற சேனை. உங்களை மறைக்கிறதுக்கு, உடம்பை மறைக்கிறதுக்கு ஒரு சேனை போல கூடப்பட்ட முந்தானை. இந்த மாறி ட்ரெஸ் வருகிற பொழுது கூட அதுக்கு இருந்தது. அது கொஞ்ச நாள் ஒரு பக்கத்தில் அங்கவஸ்திரமாக மாறிச்சு. இப்போ அதுவும் இல்லை, போங்க. அது எதுக்கு? அது வழி வழி விழுது. எதுக்கு? பிசாசுக்கு எவ்வளவு சீக்கிரமாக இடம் கொடுத்து விடுகிறோம். உன்னை பரிசுத்தத்துக்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ பரிசுத்தமாய் இருக்கிறது மட்டுமல்ல, உன் பரிசுத்த குலைச்சல் இன்னொருவன் இடறுகிறதற்கு காரணமாய் இருக்கிறது என்பதை என்றைக்கு நீ உணர்கிறாயோ அன்றைக்கு உனக்கு நாணம் வரும். அந்த நாணம் உன்னை மூடிக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 10-12 வயசு பொண்ணு இருக்கும். திடீரென்று நான் எங்கேயோ போனால் அது வந்து பார்த்து பாஸ்டர் வந்துட்டார்ல, பார்த்துட்டு அவருடைய ட்ரெஸ்ஸு இங்கே தான் நிற்கிது. அது என்ன பண்ணுது? இது இப்படி 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 துணி இருந்தால் தானே வரும். நீ அவ்வளோதானே துணியை தைச்சிருக்க. அதுக்கப்புறம் இழுத்தா என்ன வரும்? பாஸ்டரை பார்த்து இழுத்தா மூட முடியுமா? அப்போ உண்மையிலே உனக்கு தெரியுது. பாஸ்டரை பார்த்த உடனே என்னது? இது சரியில்லை என்று உனக்கு தெரிகிறது. துணிகரம், தெரிந்தும் துணிகரம். ஒருத்தர் சொன்னார், எதுங்க எங்களுடைய ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸு அல்லது வெளியில் போகும்போது நீ போகிற பொழுது எத்தா ஒருத்தன் வாலிபன் வருகிறான், உன்னை அப்படி நேராக பார்த்துட்டு வருவான், போயிடுவான். போனவன் திரும்பி பார்த்தால் உன் ட்ரெஸ் சரியில்லை. ஹல்லேலூயா. எப்படி டிவிஷன் பார்த்தீங்களா? போகிறவன் என்ன பண்ணக்கூடாது? உன்னை திரும்பி பார்க்கக்கூடாது. அது பரிசுத்தமான ஒரு வஸ்திரம். அந்த பரிசுத்தத்துக்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தனிப்பட்ட அழைப்பு என்று சொன்னேன். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கும் காரியங்களை தேவன் செய்கிறார். உன்னை ஊழியத்திற்கு எல்லாரையும் தேவன் அழைத்து முழு நேரமாக வந்து ஊழியம் செய்கிறதுக்கு என்று அல்ல. ஊழியன் என்று சொன்னால் உடனே பிரசங்கம் பண்ணுகிறது மட்டும் அல்ல. உதவிக்காரருடைய ஊழியம் என்று ஒன்றை தேவன் சபையிலே வைத்திருக்கிறார். முதல்ல உதவிக்காரனுடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் கண்காணியாக மாற முடியும். அப்படி முதல்ல உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்யணும். இந்த உதவிக்காரர்களை ஊழியத்தை செய்கிறதுக்கு எனக்கு கர்த்தர் அழைப்பெல்லாம் கொடுக்கல பாஸ்டர். அழைப்பில்லாமலும் ஊழியம் உண்டு. மகதலேனா மரியாள்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மகதலேனா மரியாளே ஆண்டவர் சீஷர்களை மாதிரி, மகதலேனா மரியாளே நீ எனக்கு பின்னால் வான்னு கூப்பிட்டாரா? ஆனால் ஆண்டவர் எங்கே ஊழியத்துக்கு போனாலும்
அவரோடு ஊழியத்திலே உறுதுணையாய் நிற்கிற ஒரு சகோதரியாய் இந்த மகதில நாம் மரியாதை பண்ணோம். ஏன் ஆண்டவர் அழைக்கலையே? சீஷர்களை தானே அழைச்சாரு. எதனால போனான்னா அதுதான் அன்பு. எதனால இந்த அன்பு வந்தது? நன்றி. இந்த ரெண்டரை இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே அல்லது விசுவாசிகள் மத்தியிலே காணப்படாமல் போய்விட்டது. என்ன நன்றி மரியாளுக்கு? அவருடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா? 7 பிசாசுகள் அவள்கிட்ட பிடிச்சிருந்துச்சான். அந்த 7 பிசாசை இயேசு துரத்தி இருந்தார் என்று ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்குது. இன்னொரு காரியம், அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கொண்டு வருகிறார்கள். இயேசு இடைப்பட்டு அவருடைய ஜீவனை தப்புவிக்கிறார். எவ்வளவு நன்றி அந்த பொண்ணு இல்லையா? நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா இவர்தான். அவரை விடலாமா? நான் நன்றியை மறக்கலாமா? பின்னால் போனான். உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் செய்யலையோ ஆண்டவர்? ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் இன்று ஜீவனோடு இருக்கிறதற்கு ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேல் இருந்தது தான் காரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை யாரும் மறுக்கிறதற்கு இல்லை. அப்போ எவ்வளவு நன்றி ஆண்டவருக்கு இருக்கணும். அப்போ ஆண்டவரோடு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? காண்கிற சகோதரனுக்கு நன்றி சொல்லாதவன், நன்றி செய்யாதவன் காணாத தேவனுக்கு எப்படி நன்றி உள்ளவனாய் இருப்பான்? ஹல்லேலூயா. இப்படி தானே கேட்குது வசனம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசி நன்றி. ஏன்னா கடைசி ஆண்டவர் சொன்னார், கடைசி காலங்களிலே ஜனங்கள் நன்றி அறியாதவர்களாய். நன்றினா என்னன்னு தெரியாது. இப்போ ஜனங்களுக்கு என்னன்னா தேங்க்ஸ். யாராவது என்ன செஞ்சா தேங்க்ஸ். முன்னாடியெல்லாம் சொல்லலாம் தேங்க்யூ வெரி மச். அது குறைஞ்சி 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 மேடியாச்சு. தேங்க்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அது கூட முழுசும் சொல்றதுக்கு இல்லாமல் தேங்க்ஸ் சொல்லிட்டா முடிந்து போனது என்று நினைக்கிறார்கள். இல்லை. உங்கள் அதாவது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அதுல நன்றி இல்லாதவர்களாய் இருப்பார்கள். நன்றி இல்லாதவர்கள் துரோகிகளாகவும் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே தேவன் நன்றியை எதிர்பார்க்கிறார். 10 பேர் வந்து ஆண்டவரே இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும்னாங்க. யாரு? குஷ்டரோகிகள். ஆண்டவர் என்ன சொன்னாரு? போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பியுங்கள். போனார்கள். போற வழியிலே 10 பேரும் சுகமாயிட்டாங்க. ஆசாரியனுக்குன்னு காண்பிக்கல. எதுக்கு ஆசாரியன்ட்ட காண்பிக்கணும்? அந்த நாட்டில் ஆசாரியன் தான் சீஃப் டாக்டர். அவர் தான் பார்த்துட்டு தொழுநோய் இருக்கிறதா குஷ்டரோகம் இருக்கிறதா இல்லையான்னு சர்டிஃபிகேட் பண்ணணும். குஷ்டரோகி தான் சொன்னால் குஷ்டரோகி, குஷ்டரோகம் சரியாயிடுச்சுன்னு சொன்னால் கஷ்டம். அதனால் நீங்கள் போய் காண்பியுங்கள் என்று சொன்னால் போய் சர்டிஃபிகேட் வாங்குங்க. குஷ்டரோகம் இல்லை என்று ஒரு சர்டிஃபிகேட் வாங்குங்க. அப்போ ஆசாரியன்ட்ட போகும்போது எப்படி இருக்கணும்? குஷ்டரோகம் இல்லாமல் இருக்கணும். அதனால தான் போகிற வழியிலே ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்தினார். குஷ்டரோகத்துக்கு அங்கே ஆசாரியன்ட்ட போகும்போது ஆசாரியன் பார்த்துட்டு குஷ்டரோகம் இல்லை, யூ ஆர் கிளியர்டு என்று சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கு அனுப்புனா ஒவ்வொருவன் ஒருத்தன் மட்டும் பார்த்தா குஷ்டரோகம் போயிட்டு சரியாயிடுச்சு. 10 பேரும் பார்த்தாங்க. ஒருத்தன் என்ன பண்ணா, ஐயோ இந்த குஷ்டரோகத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தது யாரு? அவர் தானே. திரும்பி ஓடி வந்துட்டான். அவர் சொன்னதே ஆசாரியன்ட்ட காண்பிக்க. எதுக்கு காண்பிக்கணும்? உன்னுடைய எதிர்காலத்துக்கு நீ சர்டிஃபிகேட் வாங்கினா தான் ஊருக்குள்ளே போக முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் அனுப்பினாரு. இவன் என்ன செஞ்சான்? ஊருக்குள்ளே போகிற சர்டிஃபிகேட் எனக்கு அவசியம் இல்லை, இவருக்கு நன்றி சொல்லுகிறது எனக்கு மிக மிக முக்கியம் என்று வந்து பாதத்திலே விழுந்து அவருக்கு நன்றி சொன்னான். அப்போ ஆண்டவர் நன்றி எதிர்பார்க்கிறாரா இல்லையா? ஏன்னா
அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு. ஓகே ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலை. 10 பேர் இல்லையா போனீங்க வந்தீங்க, மிச்சம் 9 பேர் எங்கே? அப்போ 10 பேரும் வரணும் தானே ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கார். நன்றியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உனத்தால் நன்றி இருக்கணும். ஆனால் இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு. ஒரு ஸ்தாபனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தாபனத்துக்கு நன்றி இல்லாதவர்களாய் அதில் இருக்கிற ஊழியக்காரர்களும் மாறிக்கொண்டு, ஒன்றுமே இல்லாத உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு சபை உருவாகிறதுக்கான எல்லா காரியங்களையும் செய்து ஒரு சபையும் கொடுத்து அந்த சபை வளர்ச்சிக்காக பலவித உதவிகளை செய்த கார்மெண்ட் இந்தியாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இந்த உதவிகளை பெற்ற, பிசிக்கலாக காரியங்களை பெற்ற இந்த ஸ்தாபனத்துக்கே நான் நன்றி இல்லாதவனாய் போனால் காணாத தேவனுக்கு நான் எப்படி நன்றி உள்ளவனாய் இருப்பேன்? அப்போ என்னை நன்றி உள்ளவனாய் இருக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அது என்ன காரணம்டா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 7:15. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சமாதானத்துக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. விவாதம் பண்ணோ பிரிஞ்சு போறதுக்கோ அல்ல, சமாதானம். சொன்னேன், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாயிருங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விடுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமாதானம் உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 10 கன்னிகைகளை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறது தான் அவருடைய ஊழியம். 10 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் தீவட்டியை பிடிச்சிட்டு மணவாளனை எதிர்கொண்டு வர போகணும். 10 பேரும் போனாங்க, 5 பேர் தான் உள்ளே போனாங்க. அப்போ இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் மணவாளனை எப்படி சும்மா போயிட்டு சால்வை போட்டு வளர்க்க இல்லை, அந்த இருட்டில் முன்னாடி விளக்கை தீவட்டியை பிடித்து கொண்டு அவரை என்ன பண்ணணும், அழைத்து வரணும். 5 பேர் அதற்கு ரெடியாக போனாங்க, 5 பேர் ரெடியாக இல்லை. இன்னைக்கு நம்முடைய சபைகளிலும் அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். தீவட்டி வெளிச்சம் கொடுக்க, மற்றவர்களுக்கு வெளிச்சம் காட்டுகிறது, மற்றவர்களுக்கு பாதை காட்டுகிற ஒரு ஊழியத்தை செய்யும்படியாய் அழைத்திருக்கிறார். நாமெல்லாம் தமிழில் சொல்லுவாங்கல்ல, தீவட்டி தடியன்கள் என்று சொல்லி, அந்த மாதிரி அதில் இது என்ன சொல்றது, தீவட்டி எரிய மாட்டேங்குது. தீவட்டியை பிடித்திருக்கிற தடியன் பிரயோஜனம் இல்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே நிலைத்திருப்போம். அதான் பெர்க்மன்ஸ் பாடினார், அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தால் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளலாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அனுதினமும் நடத்தி செல்வார். அல்லேலூயா. இன்னும் அப்படியே பார்க்குறீங்க, இந்த பாட்டே தெரியாத மாதிரி. ஏன்னா எனக்கு பாடுறதுக்கு அவ்வளோ வராது, அதனால் பாடலை. அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்படாத தாளத்தில் போய் என்ன பண்ணக்கூடாது, மூக்க நுழைக்கக்கூடாது. சில சமயங்களில் சிலரை பார்க்கும்போது என்னுடைய பேத்தி சொல்லுவாள், கன்வென்ஷனில் வந்திருக்கும்போது சிலவங்கெல்லாம் பாடினாங்க மேடையில். ஏன்னா அவள் மியூசிக் கிளாஸுக்கு போகிறா, இந்த ரிதம்மு ஸ்கேலெல்லாம் தெரியும். என்ன தாத்தா இவங்கெல்லாம் வந்து நின்றுட்டு மேலே பாட வந்துட்டாங்க, ஸ்கேல்லையே பாட மாட்டேங்கிறாங்க. சிலவங்க ரிதத்திலேயே பாடலேனே. அப்பா அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல, நீ ஏன் பார்க்குறா? இல்லை தாத்தா அது இல்லை, அப்படிதான். ஒரு சின்ன பிள்ளை, அவளுக்கு 9 வயசு ஆகுது. 9 வயசு பிள்ளைக்கே நீ ஒழுங்காக பாடலன்னு கண்டுபிடிக்கிறான்னா, இப்போ நான் பாடினா நீங்களாம் என்ன கண்டுபிடிக்க மாட்டீங்க, அதனால தான் பாடுறது. அல்லேலூயா. இந்த கிருபை இருக்கிறவங்க பாடட்டும், நல்லது. அந்த பாட்டிலையும் கூட சில காரியங்களை புரிஞ்சுக்கலாம், அர்த்தத்தை உணர்ந்து பாடுங்கள். அல்லேலூயா. பாட்டு பாடுகிற பொழுது அந்த பாட்டு கூட நம்முடைய கருத்தை உணர்ந்து தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
உலகம் முழுவதையும், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நன்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கணும். நான் முதல்ல காலையில் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிசாசனுடைய மிக பயங்கரமான ஒரு ஆயுதம் பொய். நீ பொய் பேசுகிறவனாய் இருந்தால் நீ யாருடைய பிள்ளை? வசனம் சொல்லுது, அவன் தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். நீ பொய் பேசினா நீ அவனுடைய பிள்ளை. ஊழியக்காரன் பொய் பேசினா அவன் பிசாசு பிள்ளை தான். அவனை ஊழியக்காரன தேவனுடைய பிள்ளை இல்லை. அது வேத வசனத்தின்படி யாராய் இருந்தாலும் எல்லாருக்கும் பொருந்துகிறது. அவர் மாறாதவர், எல்லாருக்கும் ஒரே ஸ்கேல் தான். ஹல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு ஒரு ஸ்கேலு, விசுவாசிக்கு ஒரு ஸ்கேல் என்று வைப்பதில்லை. சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுதான். சட்டம் தன் கடமையை செய்யும். இதை நான் புரிஞ்சுக்கணும். அப்போ தேவத்தில் ஒன்றுனா நான் என்னுடைய செய்கைகளை யோசித்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையிலே பொய் இருக்கிறதா என்று நான் பார்த்து அதை ரிமூவ் பண்ண. ஆண்டவர் தான் சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். உண்மை உண்மை உண்மை. ஒருவர் ஒரு இடத்துல சொன்னார்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், அவர்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறாரு, கடனை திருப்பி கொடுக்கணும். ஐயா, அந்த உங்ககிட்ட இருக்க லேண்டை விற்று அந்த பணத்தை திருப்பி கொடுத்துங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் சொன்னாராம், நான் உங்களுக்கு லேண்டை விற்று கொடுத்தா என் பிள்ளைகளுக்கு என்ன சொத்து? அவர் இடத்துல ஒரு கேள்வி கேட்டார், ஐயா, ஒரு ஊழியக்காரன் இப்படி சொல்கிறானே, உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டியது நல்லது தான், அது ஏன் பணத்திலையா, என்ன ஏமாற்றியா அப்படின்னு கேட்டோன்னே என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். அந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட வருவானா? ஒரு ஊழியக்காரனுடைய சாட்சி இப்படி இருந்தால் அந்த மனிதன் ஆண்டவரிடத்துல வர முடியுமா? எந்தக்கு வர சொல்றீங்க? அதை ஊழியத்தை செய்கிற இவனே உண்மை இல்லாதவன், என்னை ஏமாற்றி பிழைத்திருக்கிறான், என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஏமாற்றி எடுத்துக்கொண்டான். நான் எப்படி அந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில மாற்றம் செய்வார், என் ஆண்டவர் என்னை நல்லவனாக மாற்றுவார் என்று நான் நம்ப முடியுமா அப்படின்னு கேட்கவானா? கேட்க மாட்டானா? நிறைய பேர் நீங்க வெளியில போய் கேட்டீங்கன்னா உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார், உன் சாட்சி என்ன? சில ஆட்களை போய் பார்க்கும்போது தான், என்னங்க, ஓ அந்த உங்க சபையில் இருக்கிற ஆள் தான் அந்த 3வது வீட்டில் இருக்காங்க, அவங்க வாயில திறந்தா வர்ற என்ன சொல்றது, அந்நிய பாஷை காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த சபைக்கு அவரை சொல்றீங்க, உங்க ஆண்டவர் அவங்களையே மாத்தலையே, என்னை எப்படி மாற்றுவார், என்னுடைய வாழ்க்கையில என்ன நன்மை கிடைக்கும்? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் எருசலேமிலும் யூதாவிலும் என்னவா இருப்பீங்க? சாட்சி சொல்வீர்கள். அப்படியா? சாட்சிகளாய் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது, நீ சாட்சியாக இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அந்த அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தால் அபிஷேகத்தை, அந்த ஆவியின் அபிஷேகத்தை, உன்னை அந்த அழைப்புக்கு தகுதிப்படுத்துகிற அபிஷேகத்தை காத்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் ஒண்ணுமில்லாமல் போய். அப்ப கொஞ்சத்திலேயாவது உண்மை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முதல்ல நீ ஆயத்தப்படு, பிறகு உன் கூட்டத்தை ஆயத்தப்படு. உன் ஆத்மாவுக்கே நீ உத்தரவாதம் இல்லாமல் போனால் உன் ஆத்மாவே பரலோகத்துக்கு போகும் என்று போகுமா போகாதா என்கிற நிலைமை இருக்கும் என்று சொன்னால், உன்னோடு இருக்கிற உன் குடும்பம், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய சுற்றத்தார் எல்லாரையும் எப்படி ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்த முடியும்? உன் சாட்சி, நீ உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்துமாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? என்னெல்லாம் சொத்து சேர்த்து வைத்தாலும் அநியாயத்தினால் வந்த போஜனம் வாய்க்கு இன்பமாயிருக்கும், பின்பு வாயில பருக்கை கற்கள், கருங்கல்ல போட்டு வாய்க்குள்ள கருங்கல் போட்டு பாருங்களேன். இந்த கருங்கல் தெரபி என்று ஒன்று உண்டு. நல்ல பேச்சு வரலன்னா என்ன பண்ணுவாங்க? வாய்க்குள்ள கொஞ்சம் கூழாங்கல்ல போட்டு பேசணுமா, அப்போ வார்த்தை சரியா வரணும். அந்த காரியத்தை அதே கஷ்டம். இப்போ இதில் வாய்க்குள்ள வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும். நிறைய பேர் அதை அறியாமல்
பரிசுத்தம், உண்மை, காரியங்கள் இல்லாதபடி, நன்றி இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த தேசம் ரட்சிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. இந்த தேசம் ரட்சிக்கப்படுகிறதற்கு நாமே காரணமாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடைசி உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம், உன் பிள்ளைகளிடம் உனக்கு சாட்சி இருக்கிறதா? உன் குடும்பத்தில் உனக்கு சாட்சி இருக்கிறதா? இந்த வேளையில் ஆண்டவர் ஆராய சொல்றார். கொஞ்சம் யோசிங்க. உன் பிள்ளைகள் உன்னை கொடுத்து எங்க அம்மா அப்பாவை போல பரிசுத்தவான்கள் யாரும் கிடையாது என்று சொல்ல முடியுமா? உன்னை குறித்து ஒரு தவறான காரியங்கள் சொல்லப்பட்டால் அந்த பிள்ளை கொதித்தெழுந்து என் தாயும் என் தகப்பனும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உன் சாட்சி இருக்கிறதா? அல்லது உன் பிள்ளைகளும் சேர்ந்து ஆமாங்க அவங்க அப்படித்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலே நீ உன் வாழ்க்கையை வைத்திருக்கிறாயா? இன்னொரு காரியம், உங்கள் வீட்டுக்கு வந்த மருமக்களிடம் உங்கள் சாட்சி எப்படி இருக்கிறது? எங்க மாமனார் எங்க மாமியார் அப்பா ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா? ஐய, அவங்க வாழ்க்கையை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உன் சாட்சி இருக்கிறதா? இந்த ரெண்டு காரியம், உன் குடும்பத்திலே உனக்கு சாட்சி இல்லாவிட்டால், எருசலேமிலே உனக்கு சாட்சி இல்லாவிட்டால், யூதேயாவிலே எப்படி சாட்சியாக இருப்பாய்? சமாரியாவிலே எப்படி சாட்சியாக இருப்பாய்? யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். பரிசுத்தத்திற்கு சாட்சியாக இருப்பதற்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன் பிள்ளைகள் உன்னோடு சபைக்கு வருகிறார்களா? உங்க பிள்ளைகள்லாம் உங்களோடு சபைக்கு வருகிறார்களா? உன் பிள்ளையே உன் சபைக்கு, சில ஊழியர்களுடைய காரியங்கள் அப்படிதான், அவங்க பிள்ளையே அவங்க அப்பா சபைக்கு வராது. அப்ப என்ன ஊழியம் பண்ணுகிறாய்? இதுதான் என்னுடைய கேள்வி. உன் பிள்ளையே உன் ஆலயத்தில் வந்து உட்கார வைக்க முடியலையே, அது பெற்றோருடைய கடமை. நீ பெற்றவன் இல்லையா? அதோடு நீ ஊழியக்காரனாக இருக்கும்பொழுது டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதா? உன் பிள்ளையை உன்னுடைய ஆலயத்திலே உட்கார வைப்பதற்கு உன்னுடைய சாட்சி இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற பொழுது, மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுது, அப்பா இவரை மாதிரி ஒருவர் உண்டா என்று பேசுகிறோம். ஜாக்கிரதை. மற்றவற்றை சாட்சி சொல்லுகிற பொழுதும் நம்ம ஏதோ பெரிய கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் மாதிரி பேசுகிற காரியத்தை விட்டு முதல்ல குடும்பத்தை சரி பண்ண வேண்டும். ஊழியக்காரனுக்கு சொல்லுகிற காரியம், தன் பிள்ளைகளை ஊழியத்தில் உருவாக்கணும். ஏனென்று சொன்னால், ஆசாரனுடைய வஸ்திரம் யாருக்கு போகணும்? அவன் பிள்ளைக்கு தான் அந்த வஸ்திரத்தை போட சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ பிள்ளைகளை சிறு வயதிலேயே ஒழுங்காக வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை, விசேஷமாக ஊழியக்காரனுடைய கடமை. வேத வசனம் சொல்கிறது, கீழ்ப்படியலனா பிள்ளையை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். அப்படிதானே? பிரம்பால் அடிச்சா சாகான். ஆனா நீ அடிக்கலன்னா போலீஸ்காரன் அடிச்சா செத்துருவான். உன் பிள்ளையை நீ அடிக்கலனா, ஆண்டவர் விட்டுவிட்டால் போலீஸ்காரன் அடிப்பான். சாத்தான் குலம் இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும். போலீஸ்காரன் அடிச்ச அடியில் என்ன நாங்க ஒரு தகப்பனும் பிள்ளை மகனும் படுகொலை செய்யப்பட்டார். சரி, போலீஸ்காரன்ட்டையும் தப்பிச்சான்னு சொன்னா ரவுடி அடிப்பான். ஏன்னா நீ ரவுடித்தனம் தானே பண்ண போவா. இப்போ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரலன்னா அங்கே ஒரு தகராறு வருகிற பொழுது ரவுடி உன்னை கொலை செய்வான். அதனால தான் சொல்ற, பிள்ளையை நீ அடிச்சனா சாக மாட்டான். உன் பிள்ளை சாகக்கூடாதுன்னா நீ அடி. வேறொருத்தன் அடிக்கிறதுக்கு இடம் கொடுக்காதே. சில தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க, ஸ்கூலில் டீச்சர்கள் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த பிள்ளை ரொம்ப அட்டூழியம் பண்ணுதுன்னு. வீட்டில் அடிக்க மாட்டாங்க. இதை இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு டீச்சர் சொன்னோன்னா உடனே போயிட்டு அந்த டீச்சர் முன்னாடி பிள்ளையை போட்டு 4 அடி அடிச்சு இப்படி செய்வான். ஏன் தெரியுமா? டீச்சர் அடிச்சிடக்கூடாது. டீச்சர் அடித்தா பிள்ளைக்கு வலிக்கும், நான் அடித்தா வலிக்காமல் அடிப்பேன். இதுதானே அந்த மாதிரி தானே உள்ளம் வருது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, பிள்ளையை வளர்க்கிற பொழுது அடித்து வளர்த்து விடு, அவன் சாகும் வரைக்கும் இதை கிடைக்கும். இன்னைக்கு இதுதான் இல்லாமல் போனது, சபைகளிலே பிரசங்கிக்கப்படாதது, சபை விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படாதது. அவைகளை கார்மெண்ட் இந்தியா சொல்லிக் கொடுக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கார்மெண்ட் இந்தியா ஊழியர்கள், உங்கள் சபைகளிலே இதை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. வசனத்தை வசனமாக சொல்லுங்கள். என்ன சொன்னாங்க?
சும்மா போயிட்டு ஆண்டவர் உன்னை தேற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார், உன்னை தூக்குவார், ஏந்துவார், சுமப்பார், தூக்கி போட்டு மிதிப்பார் கடைசியில். அப்படி சொல்லி விடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அழைத்தவர் நீர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். கடைசி வரைக்கும் எங்களை நடத்துகிறதற்கு அக்கறை உள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அழைத்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருந்தால், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் நடந்தால், எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து வழி நடத்துகிறதற்கு நீர் ஆவல் உள்ளவராய், வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே தனிப்பட்ட விதத்திலும் சில காரியங்களுக்கு அழைக்கிறீர், பொதுவான அழைப்பும் எங்களுக்கு உண்டு என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களை அழைத்த அழைப்பு என்னவென்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு அந்த அழைப்பிலே கடைசி வரைக்கும் ஓட எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தரும்படியாய் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை வழிகளை சிந்தித்து பார்த்து தவறாய் இருக்கிற காரியங்களை திருத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் இந்த 2 நாட்களிலும் நீ சொன்ன காரியங்களை கேட்ட ஒவ்வொருடைய இருதயத்திலும் அதை சிந்தையிலே பதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். காதுகள் வழியாய் கேட்ட செய்தி அவர்கள் சிந்தையிலே பதியற்றும். கர்த்தர் பேசினார் என்பதை அவருடைய ஆவியிலே உணரத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து அதை சிந்தையிலே வைத்து சிந்தனை பண்ணி தங்களுடைய பாதைகளை செப்பனிட்டு கொள்ள, வழிகளை சீர்படுத்தி கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த நாளிலிருந்து இந்த கூட்டங்களின் 26வது நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த 50வது நாள் முடிகிற பொழுது கர்த்தரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். பொய் சொல்லுகிறவனாயிருந்த என்னை பொய்யை அகற்றி போட்டார். அநியாயக்காரனாயிருந்த என்னுடைய வாழ்க்கையில் அநியாயம் என்னவென்பதை அறிந்து உத்தமனாய் நடந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சாட்சிகளை சொல்ல ஊமையனாய் இருந்த நான் மற்றவர்களுக்கு என்னுடைய சாட்சிகளை சொல்லி அவர்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வருகிறதற்கு புதிய கிருபை பலனை தந்தார் என்று சாட்சி சொல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை அவர்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்திக் கொள்ளும். அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து வழிநடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. 2 நாள் நம்மளுக்கு